சேலத்துல தாவைக்க தலைவர் விஜய் வந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. அங்க வந்து திமுகவை விமர்சித்த அளவிற்கு பாஜகவை வந்து விமர்சிக்கல அப்படின்ற போல விமர்சனம் வந்து எழுந்திருக்கு. ஏற்கனவே வந்து விஜய பாஜகவுடைய பி டீம் தான் சொல்றாங்க. இப்போ அவரை வந்து பாஜகவை ஒண்ணுமே பெரிதளவு விமர்சிக்காதது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. இது எப்படி மேம் பாக்குறீங்க? இல்ல, எங்க தலைவர் பாத்தீங்கன்னா அவரோட முதல் மாநாட்டிலேயே கிளியரா டிக்ளேர் பண்ணிட்டாரு, எங்களோட கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு. கொள்கை எதிரி பிஜேபி அண்ட் அரசியல் எதிரி டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு. இந்த களமானது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் யாரை எதுக்கணுங்கிற ஃபோக்கஸோட அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேக்காவுக்கும் தான் போட்டி. அப்படி இருக்கும்போது முன்னாடியே டிக்ளேர் பண்ண ஒருத்தரை இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் எங்கள் தலைவருக்கு கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற எதுக்கான ஃபோக்கஸிங்காக வேலை பார்க்கணுமோ அதுக்காக செஞ்சிட்ருக்காரு. ஸோ எங்கள் தலைவர் வந்து ஒருத்தவங்களை பற்றி பேசலை பண்ணலங்கிறதுக்காக அவர் பயப்படுறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவரோட எய்ம் ஏதோ அந்த கோலை நோக்கி போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு இதுதான் தெளிவான ஒரு பதில்.